ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நான் இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா செஞ்சுருக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸோட பரோட்டாவோட இது செம காம்பினேஷனாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் முட்டை குழம்பு மஷ்ரூம் குழம்பு செஞ்சுருக்கேன். இதே மாதிரி டேஸ்ட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். குக்கிங் ஆயில். நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லாவே கழுவி தண்ணி இல்லாத தொடச்சி இந்த மாதிரி ஒரு மீடியம் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வறுத்து எடுக்கக்குள்ள நல்லாவே அந்த பிசு பிசுப்பு தன்மையும் போயிடும். ரோஸ்டட் ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரே 4 நிமிஷம் நான் இதில் நல்லாவே வதக்கிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு 50% இதிலே வெந்துடும் இந்த வெண்டைக்காய். பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெய் மறுபடியும் நம்ம தாளிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நான் இந்த மாதிரி சைஸில் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மீடியம் சைஸில் பொடியாக நல்லாவே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயத்துக்கு நம்ம நல்லா பொன்னுருவலாக நல்லாவே வறுத்துக்கணும். இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஹெல்ப் ஆகும் சீக்கிரமாக இது வதங்கிறதுக்கு. பாருங்கள் நல்லாவே பொன்னுருவலாக நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இதுக்கு வதக்கலாம். நான் இந்த மாதிரி தக்காளி மீடியம் சைஸில் 2 எடுத்துருந்தேன். நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். இதுக்கும் நல்லா போட்டு நம்ம வதக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த தக்காளி நல்லாவே வதங்கிடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே இந்த தக்காளிக்கு வதக்கிடும். அப்பப்போ நடுவில் கிளறியும் கொடுங்க. பாருங்கள் நல்லாவே மேஷ் ஆகிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு பவுடர் மசாலா போடலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு எடுத்திருந்தேன். அதனால் கொஞ்சம் நான் அதிகமாக போடுறேன். காரம் கம்மியாக இருக்கும் இதில். நான் 1.5 டீஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதுக்கு நம்ம நல்லாவே சிம்மில் வச்சு நல்லா இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே ஒரு 1/2 நிமிஷத்துக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்திருந்தேன். இதுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் கேஸ்க்கு ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போடக்குள்ளே தயிர் பிரியாது. தயிர் நல்லா நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து போடக்குள்ளே நல்லாவே இதில் டேஸ்டியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரோஸ்டடு நம்ம 1 நிமிஷத்துக்கு வெண்டைக்காய்க்கு நல்லாவே வதக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் தண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துங்க. ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மல்லித்தவை தூவிடலாம். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே வேக வைக்கலாம். நல்லாவே இப்போ வேக வச்சாச்சு. வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம கடைசியாக கரம் மசாலா போட்டுக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூனே கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தவை தூவிக்கலாம். இதுக்கு நம்ம 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லாவே இதை கடைசியாக கரம் மசாலா போட்டுக்கல ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வரும். நம்ம இதில் யோகர்ட் போட்டதால் இந்த கிரேவி நல்லா ஸ்மூதியாக நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலில் சேரும். இந்த கிரேவி 4 பேர் சாப்பிட முடியும். இது ஒயிட் ரைஸோட சப்பாத்தியோட ரொம்பவே சைட் டிஷ் நல்லா இருக்கும். என்ஜாய் ஃபுட்.